நீங்கள் மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் சரி 500 600 சுகரை வந்து குறையாம இருந்தாலும் சரி சுகர் குறையவே மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கஷாயத்தை வந்து 5 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. காலையில் சாப்பிடும்போது 5 நாள் முடிஞ்சு 6ஆவது நாளுக்கு சுகர் பார்த்தீங்கன்னா நெல்ல 120 இருக்கும். கஷாயம் குடிக்கும்போது கைகால் எரிச்சல், கைகால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். ரெண்டாவது வந்து உடம்பு இழைச்சி போயிடுச்சுன்னா உடம்பு தேர்ந்து நல்ல தேசஸ் வந்துடும், நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி வரும் இந்த கஷாயம் குடிக்கும்போது. 5 எடுத்து ஒரு சட்டியில் போடுங்க. அதாவது சட்டி எப்படின்னாக்கா அந்த சட்டியில் காரம் இருக்கக்கூடாது. புது பனையை வாங்கிக்கோங்க, ஒன்று வச்சுக்கோங்களேன். இது மாதிரி இலையை இப்படி உடச்சிக்கோங்க, இப்படி பிச்சுக்கோங்க. அந்த 5 இலையை இப்படி பிச்சு அந்த பாத்திரத்தில் அந்த சட்டியில் போடுங்க. இப்படி போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு எரி விடுங்க. தினந்தோறும் காலையில் இதே மாதிரி சொன்ன மாதிரி 5 இலை போட்டு நைட்டு வந்து காய்ச்சணும், காலைல விடிய காலம் குடிக்கணும். அப்படி குடித்தாங்கன்னா சுகர் வந்து நார்மலே இருக்கும். நார்மலே இருக்கும். சூப்பர்ப்பா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாத எரிச்சல், சுகர் உள்ள பேஷண்ட்களுக்கு பாத எரிச்சல் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பாதெல்லாம் எரியுது அப்படின்வாங்க. அவங்களுக்கு இது கஷாயம் கேட்குமா? உணவே மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சுகுணா ரவிதாஸ். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய திருநாவுக்கரசு ஐயா இருக்காரு. இன்றைக்கி அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா அந்த சுகருக்கு எளிமையான முறையில் ஏதாவது சித்த மருத்துவ முறையில் மூலிகைகள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாருக்கும் தெரிஞ்ச மூலிகை இருக்குப்பா, ஆனால் தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன்னாரு. அது என்னன்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. அப்பா உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா பலா இலை வச்சுருக்கீங்க. ஆமாம். இந்த பலா இலை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நண்பர்களே பார்த்தீங்கன்னா அங்கே பலா மரம் இருக்குது பாருங்கள், அதுதான் பலா மரம். அதில் காய்க்கல நிறைய பிஞ்சுகள்லாம் பார்த்துருப்பீங்க, பழங்கள் சாப்பிட்ருப்பீங்க, பலாப்பழம் சாப்பிட்ருப்பீங்க, பலாக்காயை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு வச்சுருப்பீங்க. அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் போட்டு, அதாவது இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அதுக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ருப்பீங்க, பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்ருப்பீங்க, சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ருப்பீங்க, கூட்டாக சாப்பிட்ருப்பீங்க. பலாப்பழத்தில் இன்னும் நிறைய அந்த கொட்டைகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வேக வச்சு சுட்டு சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் பார்த்தீங்கன்னா அந்த பலா மரத்துலேருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? அந்த பலா மரத்துலேருந்து இலைகளை வச்சு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன்னா சொன்னார். அப்பா சுகருக்கு நான் மருந்து கேட்டேன். இதில் சுகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி மருந்துகள் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க, இன்சுலின் போட்டுக்கிறாங்க. அப்படின்ற போது அவங்களாம் அதை பயன்படுத்தும் போது நான் உங்ககிட்ட கேட்டேன், அப்பா மருந்து மாத்திரைலாம் பயன்படுத்துகிறாங்க, இன்சுலின் போடுறாங்க அப்படின்ற போது, இல்லை சித்த மருத்துவம், ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதியில் மருந்துகள் எடுக்கிறாங்கன்ற போது அதோடு சேர்த்து என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ முறை எடுத்தாக்க சுகர் குறையன்னு கேட்கும்போது நீங்கள் பலா மரத்தை வச்சுருக்கீங்களே, இதில் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ அது இதனுடைய பூவுக்கு ஒரு குணம் இருக்குது, காய்க்கு ஒரு குணம் இருக்குது. இதனுடைய பலாப்பழத்தினுடைய பழம் சாப்பிட்டோம்னா அதுக்கு சுகர் அதிகமாக கூடும். அதே அந்த விதையை சாப்பிட்டாலும் சுகர் அதிகமாக கூடும். இதனுடைய இலையை வந்து 5 இலை எடுத்துக்கோங்க. 5 இலை இப்படி 5 இலை எடுத்துக்கோங்க. 5 இலை எடுத்துக்கிட்டு சாயந்தரமா இப்படி பிச்சுக்கணும். ஆமா, ஒரு 5 இலையை வந்து நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டணும். போட்டுட்டு ஒரு காரம் இல்லாத சட்டியில 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இந்த 5 இலையை வந்து நல்லா அலசிட்டல் போட்ட வேண்டியது. போட்டோன்னே இது 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா எரிய விடணும். எரிய விட்டு 1 கிளாஸை வற்ற வச்சிடணும். வற்ற வச்சுட்டு இரவு அப்படியே போட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு வெறும் விதத்தில் 1 கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா டீ காசம் மாதிரி இருக்கும் கலரு. அதை எடுத்து 1 கிளாஸ் காலையில் குடிச்சிட வேண்டியதுதான். நீங்கள் மாத்திரை மருந்து என்ன சாப்பிட்டாலும் சரி 500 600 சுகரை வந்து குறையாம இருந்தாலும் சரி சுகர் குறையவே மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கஷாயத்தை வந்து 5 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. காலையில் சாப்பிடும்போது 5 நாள் முடிஞ்சு 6ஆவது நாளுக்கு சுகர் பார்த்தீங்கன்னா நெல்ல 120 இருக்கும். இது மாதிரி வந்து தொடர்ந்து இந்த கஷாயம் குடிச்சிட்டே வரலாம். தினந்தோறும் வந்து சுகர் சார்ந்தது டெய்லி 1 கிளாஸ் கஷாயம் குடிச்சிட்டே வந்தோம்னா சுகருக்கு ஒரு பெரிய மருந்து இது, எடுத்துகிட்டே வரலாம் நீங்கள். அப்போ இந்த சுகர்னால் ஏற்பட்ட பிரச்சனை, அடிக்கடி யூரின் போகிறவங்க, சுகர்னால அடிக்கடி யூரின் போகுது, சுகர்னால பார்த்தீங்கன்னாக்கா ஒல்லி ஆயிட்டாங்க, சுகர்னால அதிக பசி இருக்குது, அதிக தாகம் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இதை வந்து ஹெல்ப் பண்ணுமா? இந்த இலை வந்து கஷாயம் குடிக்கும்போது கைகால் எரிச்சல், கைகால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். ரெண்டாவது வந்து உடம்பு இழைச்சி போயிடுச்சுன்னா உடம்பு தேர்ந்து நல்ல தேசஸ் வந்துடும், நல்ல தூக்கம் வரும், நல்ல பசி வரும் இந்த கஷாயம் குடிக்கும்போது. தினந்தோறும் காலையில் இதே மாதிரி சொன்ன மாதிரி 5 இலை போட்டு நைட்டு வந்து காய்ச்சணும், காலைல விடிய காலம் குடிக்கணும். அப்படி குடித்தாங்கன்னா சுகர் வந்து நார்மலே இருக்கும். சூப்பர்ப்பா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாத எரிச்சல், சுகர் உள்ள பேஷண்ட்களுக்கு பாத எரிச்சல் நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பாதெல்லாம் எரியுது அப்படின்வாங்க. அவங்களுக்கு இது கஷாயம் கேட்குமா? இந்த கஷாயம் பாத எரிச்சல் ராத்திரியில் தூங்கும் போது காலெல்லாம் வந்து அப்படியே வந்து ரணம் மாதிரி சுண்டும், அது வரைக்கும் எல்லாம் அதெல்லாம் சரியாயிரும். இது ஒரு பெரிய மருந்து.
இது என்னோட அனுபவத்தில் வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கீங்க. வச்சிருக்கீங்க நண்பர்களே பார்த்தா இவருடைய அனுபவ முறையை தான் இங்கே பகிர்ந்துருக்காரு. அப்போ சொன்ன மாதிரி சுகர் 200 300 400 500 600 இருக்குது அப்படின்னா மருந்து மாத்திரைகளாம் எடுங்க, இன்சுலின் போட்டுக்கோங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் அதோடு சேர்த்து பார்த்தா நான் அப்போ சொன்ன மாதிரி இது மாதிரி இலையே ஒரு 5 எடுக்கிறீங்க, ரொம்ப சிம்பிளுங்க. 5 எடுத்து ஒரு சட்டியில் போடுங்க. அதாவது சட்டி அப்படின்னாக்கா அந்த சட்டியில் காரம் இருக்கக்கூடாது. புது பனையை வாங்கிக்கோங்க, ஒன்று வச்சுக்கோங்களேன். இது மாதிரி இலையை இப்படி உடச்சிக்கோங்க, இப்படி பிச்சுக்கோங்க. அந்த 5 இலையை இப்படி பிச்சு அந்த பாத்திரத்தில் அந்த சட்டியில் போடுங்க. இப்படி போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு எரி விடுங்க. 1 கிளாஸ் சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அதில் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றுல வடிகட்டி அந்த கஷாயத்தை டீ காப்பி குடிக்கிற மாதிரி கொப்பளிச்சு குடிங்க. ஒரு 5 நாளைக்கு குடிங்க. அதோடு சேர்த்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்துக்கலாங்க. கசக்காது, துருப்பு தண்ணி துவர்ப்பாக இருக்கும், குடிக்கிறதுக்கு கசப்பு இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 5 நாள் குடிச்சிட்டு போய் செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 300 400 எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நல்லா குறைஞ்சிருக்கும் அப்படின்றாரு. நல்லா குறைஞ்சிருக்கும். இதனால் சைடு எஃபெக்ட் இல்லை. சர்க்கரை நோயால் வந்த பாதிப்புகள் ஏதாவது இருந்தால், அதாவது பாதமெல்லாம் எரியுது, பாதமெல்லாம் நெருப்பு மாதிரி கொதிக்குது, ரத்தம் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷனில் பாதமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாக இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாக இருக்குது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பில் ரத்த ஓட்டம் இல்லாதனால இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் படிப்படியாக சரியாகன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதிக பசி இருக்குது, யூரின் அடிக்கடி போகுது, ஒல்லியாக இருக்கிறேன், சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புனால ஒல்லி ஆகிட்டான் அப்படின்றவங்களுக்கும் இந்த கஷாயம் அற்புதமாக வேலை செய்கின்றாரு. 5 நாளைக்கு குடிக்கணும், அவ்வளோதாங்க. அப்புறமா குடிக்கக்கூடாது. திருப்பியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கும்போது சொன்னார், திருப்பியும் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி இல்லை தினந்தோறும் சுகருக்கு தினந்தோறும் 1 கிளாஸ் காலையில் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்லாம்ப்பா? இது தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கணும். ஆனால் நார்மல் இருக்கும், கூட்டாது சுகரை கூட்டாது, நார்மல் இருக்கும். தினந்தோறும் குடிக்கணும், தினந்தோறும். அதாவது உங்களுக்கு கட்டுக்குள்ளே எப்பவுமே இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 110 120 130 140 இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதிக சுகர் இருக்கிறவங்க எப்பவுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இது தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிறையா இருந்தாலும் அந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைன்றாரு. உங்களுக்கு சுகர் முழுமையாக குணமாகணும் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக ஐயா கிட்ட இருக்கிற மருந்துகள் அவர்கிட்ட இருக்கிற மருந்துகளையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும்போது உணவியல் முறை வாழ்வியல் முறை மாறும்போது நிச்சயமாகவே இந்த சுகர் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு HbA1c நார்மல் வரும். உங்களுக்கு சுகரும் நில்லு அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடும். அதே சமயத்தில் சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் சரியாயிடும். சரி நண்பர்களே, இன்றைக்கி அற்புதமான தகவலை பார்த்துருக்கோம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.